ஹாய் வியூயர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கப் பொட்டுக்கடலை அண்ட் ஒரு கார்னை வச்சு ஈஸியான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் நம்ம அந்த பொட்டுக்கடலையை எடுத்து போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலை கூட ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெசிபி ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ சோம்பு ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதே ஜாரில் இப்போ நம்ம அதை உதுத்து வச்ச சோளம் அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, 1க்கு 2 கொஞ்சம் வடை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சு அந்த பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த கிறிஸ்பினஸ்க்காக ஒரு 2 ஸ்பூன் நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்ததாக கரம் மசாலா தூள் ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கோங்க. அடுத்ததாக சோம்பு பவுடர். இது ஸ்மெல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதனால் சோம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக இதுக்கு தேவையான உப்பு அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. இது நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதனால் வடை பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம மற்ற காய்கறி எது வேணாலும் உங்களுக்கு வேணும்னா வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் கார்ன் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு நான் ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன், அதில் பரட்டி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா பீஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு கொஞ்சமாக விட்டுட்டு நல்லா எண்ணெய் காயிட்டோன்ட்டு இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி ஈவினிங் டைமில் ஒரு குயிக்காக 5 to 10 மினிட்ஸில் இது ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நல்லா வந்துருச்சு, நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.